من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோன் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் எம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொல்லி காட்டி இவற்றை நீங்கள் பின்பற்றினால் நாளை சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு சுபசோபனம் நற்செய்தி சொன்னார்களோ அந்த காரியங்களை முடியுமான அளவுக்கு எம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில காரியங்களை குறிப்பிட்டு காட்டி இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள், மீறி நீங்கள் செய்வீர்களானால் நாளை நரகின் சொந்தக்காரர்களாக மாறிவிடுங்கள் என்று எவைகள் குறித்து எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அந்த காரியங்களை முற்றுமுழுதாக எம்முடைய வாழ்நாளிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாம் மறுமையின் சாட்சிகள் என்கிற தலைப்பூடாக சில விடயங்களை சுட்டிக்காட்டுவது பொருத்தமென கருதுகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் 6 விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த 6 ஈமான் கொண்ட விடயங்களில் 5வது விடயம்தான் மறுமை பற்றிய நம்பிக்கை. வெறுமனை நாங்கள் மறுமை என்று சுருக்கமாக நாங்கள் சொல்லாலும் மறுமை என்பது ஒரு மிக விசாலமான நிறைய விடயங்களை உள்ளடக்கிய ஒரு நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு நாள் அழிப்பான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அழித்த பின்னால் மறுமை ஏற்படும் என்பது முஸ்லிம்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனை பொறுத்தவரையும் அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் எப்பொழுது மரணிக்கின்றானோ அப்பொழுது அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கூறியதை போன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா சம்பூர்ணமாக அழிப்பான். அல்லாஹ் அழித்த பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசாரணைக்காக வேண்டி எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துக்கு அல்லாஹ் எழுப்புவான். அந்த இடத்தில் முழுவதுமாக சக்தி மிக்கவனாக அல்லாஹ் தஆலா இருப்பான். ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் எழுப்பிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். இந்த அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் தான் மஹ்ஷர் என்கிறது என்பதை நாங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் யாருக்கும் அல்லாஹ் தஆலா அனுப்புறமான அளவுக்கு ஏன்
அதைவிட சிறிய அளவுக்கு கூட அல்லாஹ் தஆலா செய்ய மாட்டான், அநீதி இழைக்க மாட்டான். அந்த அளவுக்கு எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது நியாயமாக இருப்பான் என்பதை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் குறிக்காட்டுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா விசாரித்து நன்மை செய்தவர்களை சுவர்க்கத்துக்கும் பாவம் செய்தவர்கள் அல்லாஹ் நரகத்துக்கும் அல்லாஹ் அனுப்புவான். அதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்துடைய இறுதி முடிவாக இருக்கும். நன்மை செய்தவர்கள் சுவர்க்கம் போவார்கள், பாவம் செய்தவர்கள் நரகம் போவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தஆலா எவிடன்ஸ் வைத்திருப்பான். அல்லாஹ் தஆலா வெறுமனே தான் விரும்பி என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பாவம் செய்தாக்க நரகத்துக்கு அனுப்பலாம், நன்மை செய்தாக்க அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பலாம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நன்மை செய்தாக்கள் சுவர்க்கத்துக்கு போவாங்க, பாவம் செஞ்சாங்க நரகத்துக்கு போவாங்க. இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான். எனவேதான் இந்த பாவம் செய்தாக்கள் யாரும் நான் பாவம் செய்யல, இது நான் செஞ்ச பாவம் இல்லை என்ன அல்லாஹ் அநியாய நரகத்துக்கு அனுப்புறான் யாருக்கும் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் சாட்சிகள் அல்லாஹ் கொண்டு வருவான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், உலகத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அந்த தீர்ப்பு சாட்சி வைத்து வழங்கப்படும். அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அவராக ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சாட்சிகள் அமையும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் சாட்சிகள் கொண்டு வருவான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான், வஷாஹிதி வ மஷ்ஹூத். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், சாட்சி கூறுவோர் மீதும் சாட்சி கூறப்படுவோர் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான். இவங்க யாருன்னா இவங்க மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சிகள் கொண்டு வருவார் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் இந்த சாட்சியை பற்றி நிறைய இடங்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். நம்ம இந்த ஏன் நாங்கள் கூடுதலாக மறுமையை பற்றி பேசணுமெண்டா, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் மனிதன் எப்படி மாறிட்டான் என்றால் நிறைய அந்த ஆன்மீக வறட்சி உள்ள மனிதன் மாறிட்டு போறான். நிறைய ஆன்மீக வறட்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நன்மை செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் மனிதன் நன்மை செய்வதற்கு தான் முயற்சி செய்வது மிக குறைவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் நாள்தோறும் என்ன செய்யறான்னு கேட்டால் நிறைய பாவங்கள் செய்ய எத்தனிக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இத்தகைய ஆன்மீகம் சார்ந்த தலைப்புகள் பேசப்படுகிற பொழுது அந்த மனிதனத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் தான் இந்த ஜும்மாவுடைய வெற்றியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் சொல்கிறான், வ அஷ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா வவுலியல் கிதாபு வஜீய பின் நபியின் வ ஷுஹதா வ குலிய பைனஹும் பில் ஹக்கி வ ஹும் லா யுக்லமூன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 39 அத்தியாயம் 69 அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், பூமி தனது இறைவனின் ஒளியால் பிரகாசிக்கும். மறுமையுடைய காட்சி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், பூமி அல்லாஹ்வுடைய ஒளியால் பிரகாசிக்கும். பதிவு புத்தகம் முன்வைக்கப்படும், நபிமார்கள் மற்றும் சாட்சிகள் கொண்டு வரப்படுவார்கள், அவர்களிடையே நியாயமாக தீர்ப்பு வழங்கப்படும், அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மறுமை நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சிகள் கொண்டு வருவான். இப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வர சாட்சிகள்ல பிரதானமான சாட்சி யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான். முதல் சாட்சி யார் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் எங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். எனவேதான் மறுமை நாளையில் முதல் சாட்சியாக அல்லாஹ் இருப்பான். நம்ம நன்மை செஞ்சிருக்கோமா, நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோமா, நம்ம எதை கூடுதலாக செஞ்சிருக்கிறோம் என்பதற்கு யார் சாட்சி தெரியுமா? அல்லாஹ் சாட்சி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் வாழுகிற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்ட பார்வை விட்டும் அல்லாஹ்வுடைய அந்த முராக்கபா விட்டும் எங்களுக்கு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. ரைட்டா? நாங்கள் யார்கிட்ட இருந்து பாதுகாப்புறதுக்காக நாங்கள் பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் உட்கார்ந்தாலும் சரி, அல்லது பங்கர்களில் உட்கார்ந்தாலும் சரி, எங்கே வைத்து நாங்கள் உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு எங்களால் தப்பிக்கவே முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களை அந்த அளவுக்கு உன்னிப்பாக அல்லாஹ் பார்க்கிறான். மறுமையில் மிகப்பெரிய சாட்சி யார் தெரியுமா? அல்லாஹ் தான் சாட்சி. நம்ம தொழுதோமா? அல்லாஹ் சாட்சி. நோன் பிடிச்சோமா? அல்லாஹ் சாட்சி. நம்ம யாருக்காக தொழுதோம்? அல்லாஹ்வுக்காக தொழுதோமா? அல்லாஹ் சாட்சி. நாம் பிறருக்காக தொழுதோமா? அல்லாஹ் சாட்சி. அன்புள்ள சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் எத்தகையவர் என்றால் எங்களுடைய ஆள் மனதில் இருப்பதை கூட அல்லாஹ் அறிவான். நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம வெளியில பகட்டுக்கு அழகா நாங்கள் பேசலாம், வார்த்தை ஜாலங்கள் காட்டலாம், நாங்கள் என்ன செய்யலாம், தேன் படிரமாய் நாங்கள் பேசலாம். ஆனால் எங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கு இஹ்லாஸ் அல்லாஹ் அறிவான்.
நான் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக நன்மை செஞ்சோமா அல்ல சமுதாயத்துக்காக செஞ்சோமா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில் முதல் சாட்சியாக எங்களெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் இருப்பான் என்பதாக திருமறை குர்ஆன் பல இடங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுது. அல்லாஹ் தஆலா 13ஆம் அத்தியாயம் 43 வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், வயக்கூல் அல்லதீன கஃபரு லஸ்த முர்சலன் குல் கஃபா பில்லாஹி ஷஹீதா பைனி வ பைனக்கும் வ மின் இன்தஹு இல்முல் கிதாப். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், முஹம்மதே நீர் இறைவனின் தூதர் அல்லர் என்று மறுப்போர் கூறுகின்றனர். எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வே போதுமான சாட்சி ஆவான், வேதத்தின் அறிவு உள்ளோருக்கும் போதுமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கூறுகிறான்னு சொல்றான். வாராக்கள் நபியை உங்களை பற்றி பொய் சொல்லாங்க, இருந்தாலும் உங்களுக்கு எங்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா சாட்சி என்று சொல்லுங்கன்னு சொல்லி திருமறைக்குள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் மிகப்பெரிய சாட்சி உங்களை என்னையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இருப்பதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு சாட்சியாக அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வருவார்கள். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் தங்களுடைய கைகளில் ஏடுகளை சுமந்து கொண்டு வருவார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவம் செய்த எந்த மனிதனும் மறுமை நாளில் தப்பிக்க முடியாது. இது நான் செய்யல, இந்த பாவத்தை எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் விரும்பி செய்யல அல்ல நான் செய்யல என்று என்ன செய்யலாம், எந்த விதமான கருத்துரைகளும் அல்லாஹுக்கு முன்னால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் இஸ்லாம் என்று சொல்கிறது, மூமினை பொறுத்தவரையில் மூமினுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட தெரியுமா, சிஜ்னுல் மூமின். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் மூமினுக்கு சிறை கூடம், காஃபிர்களுக்கு சுவர்க்கம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் மூமினாக வாழ்ற கஷ்டம், உலகத்தில் மூமினாக வாழ்ற கஷ்டம். எப்படி நாங்கள் ஒரு இடத்துல சிசிடிவி இருந்து நாங்கள் எவ்வளவுக்கு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்போமோ, அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு மூமின் எல்லா திசைகளிலும் இருந்து பாவத்தில் தூரமாக நிற்பதற்காக வேண்டி அல்லாஹ் நிறைய ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான். அதில் ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் எங்களோடு மலக்கி அல்லாஹ் வைத்திருப்பது. எங்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் பாருங்களே, 82ஆம் அத்தியாயம் 10-12 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃபலூன். அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் கண்காணிப்பாளர்கள் உள்ளனர், நீங்கள் சொல்வதை அவர்கள் அறிவார்கள், நீங்கள் சொல்வதை அவர்கள் அறிவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களோட அல்லாஹ் மலக்குமார் இருக்கிறாங்க. நம்ம என்ன பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், சரியாத்தான் பேசுகிறோமா, பிழையா பேசுகிறோமா, வஞ்சகத்தோடு பேசுகிறோமா, திட்டம் திட்டுறோமா என்பது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் பதிகிறார்கள். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலி இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ரகீபுன் அதீத் என்கிற மலக்கு எழுதாமல் நாம் எந்த வார்த்தையும் பேசுவது கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பேசுறது பதியப்படுது. சுப்ஹானல்லாஹ். நம்ம லேசா சொர்க்கம் வைத்திடலாமா, நம்ம லேசா சொர்க்கம் வைத்திடலாமா? அன்புள்ள சகோதரர்களே, நாம் சொர்க்கம் போகணும் என்றால் இந்த அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டுக்கு முன்னால் நாம் நல்லவர்களாக இருக்கணும். எங்களோட வார்த்தை நல்ல வார்த்தை வாயிலிருந்து வரணும். இதை நாங்கள் பார்க்குறோம், சிலாக்கள் வாயை தொட்டினா நிறைய போய் சொல்லி கொண்டு போகிறது பார்க்குறோம், மக்களை ஏமாத்துறது பார்க்குறோம். வியாபாரம் பண்ணி வந்துட்டா பொருத்தம் இல்லாத கூட நல்ல இந்த சத்தியம் சொல்லி விற்கிறத பார்க்குறோம். எல்லாரும் மறந்துட்டாங்க. என்ன தெரியுமா, நான் பேசுகிற பேச்சுக்கு எந்த விதமான சான்றும் இல்லை, நான் விரும்பியதை பேசலாம், எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, நான் எல்லாத்தையும் பேசலாம், நான் விரும்பியதை பேசலாம் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஏற்பாடு வச்சிருக்கிறான். நம்ம பேசுகிற எல்லா பேச்சும் பதியப்படுது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோமா இல்லையா, நவீன டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி சிசிடிவி கேமராவோட வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. ஒரு காலத்தில் சிசிடிவி கேமரா மட்டும் இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. நம்ம என்ன பேசினோம், நம்ம எங்கே இருக்க எல்லாத்தையும் செய்யலாம், கேமராவில் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யலாம், எங்களோட ரெக்கார்டு இருக்குது, நாங்கள் என்ன பேசுறது பதியப்படுது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெக்கார்ட் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய விசாரணையின் போது பேசும். இந்த ரெக்கார்ட் நாளை மறுமை நாளையில் எங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும், நாங்கள் பார்ப்போம், நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு பார்ப்போம் நம்ம. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளையில் இந்த ஏட்டை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் மனிதன் என்ன செய்வான், பிரமித்து போவான். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. என்ன எழுது, சிறியது பெரியது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்க மனிதன் ஆச்சரியப்படுவான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஏடு கொண்டு வரப்படும்.
அந்த ஏடு கொண்டு வரப்படும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் சாட்சிகள் கொண்டு வருவான். அது மாத்திரமில்லை அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சியாக இருப்பார்கள். மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சாட்சியாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். 7ஆம் அத்தியாயம் 37 வசனத்தை இப்படி சொல்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் அظلم ممن افترى على الله الكذب على الله كذبا او كذب بآياتي اولئك அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டியவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதியவனை விட மிகப்பெரிய அநியாயம் இழைத்தவன் யார்? விதிக்கப்பட்ட அவர்களின் பங்கு அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு மேலும் சொல்கிறான், அல்லாஹ் விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று எமது தூதர்கள் அவர்களை கைப்பற்றவரிடம் வரும்போது கேட்பார்கள். அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டனர் என்று கூறுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில மனிதனுக்கு மனிதன் எதிராக சாட்சியாக வருவான். மனிதனுக்கு மனிதன் எதிராக சாட்சியாக வருவான் என்பதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் முதல் சாட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இரண்டாவது சாட்சி அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஏடுகளும், மூணாவது சாட்சி மனிதன் தனக்கு எதிராக சாட்சி சொல்லுவான், நாலாவது சாட்சி யார் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே? மனிதனுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும். சுப்ஹானல்லாஹ், மனிதனுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வனஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், மறுமை நாளில் மனிதன் எழுப்பி வச்ச மனுஷன் தெரியுமா, அவனோட வாய்க்கு நாங்கள் லொக் பண்ணி வாய் பேச மாட்டாது. வனஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய கைகள் பேசும், அவனுடைய கால் சாட்சி சொல்லும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் நலவு செய்தாலும் நம்முடைய நலவை பற்றி சொல்லும், நாம் பாவம் செய்தாலும் நம்முடைய பாவத்தை பற்றி சொல்லும், நாம் பாவத்துக்கு துணை போயிருந்தால் நம்முடைய பாவத்தை பற்றி நம்முடைய கால்களின் கைகளும் சாட்சி சொல்லும். அன்புள்ள சகோதரர்களே, யாருக்கும் மறுமை நாளையில் ஓடி ஒளிய முடியாது. யாருக்கும் தான் இது செய்யல என்று செய்யலாம் பொய் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், மறுமை நாளில் சாட்சிகள் கொண்டு வருவான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியெல்லாம் சாட்சிகள் கொண்டு வரப்படும். இந்த அடியான் தன்னுடைய கைக்கு முன்னால் கண்ணுடைய கண்களால் பார்ப்பான் ஏடுகளை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் 3 விதமாக ஏடுகள் வழங்கப்படக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாளை மறுமை நாளில் சில மக்கள் தங்களுடைய வலக்கரத்தால் ஏடுகளை பெறுவார்கள், இன்னும் சில மக்கள் தங்களுடைய இடக்கரத்தால் ஏடுகளை பெறுவார்கள், இன்னும் சில மக்கள் மறுமை நாளையில் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஏடுகளை பெறுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வலக்கரத்தால் ஏடுகளை பெறக்கூடிய மனிதன் சந்தோஷத்தில் இருப்பான், மகிழ்ச்சி பொங்கும். அவனுக்கு தான் சுவர்க்கவாதி என்பதை அறிந்து கொள்வான். யாரெல்லாம் இடக்கரத்தால் ஏடுகளை பெறுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஏடுகளை பெறுகிறார்களோ, இவர்கள் அழிவை நோக்கி அழுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அழிவை அழைப்பார்கள். நாளை மறுமை நாளை இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா தன்னை இஷ்டப்படி நீ வா, நீ நரகம் போன்று அல்லாஹ் அனுப்பலாம். இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நியாயமான என்பதை பாருங்களே, எல்லா சாட்சியும் கொண்டு வரான். மனிதனால் தப்பிக்கவே முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, உதாரணத்துக்கு வச்சுப்போமே, ஒருவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் களவெடுக்காரன்னு வைங்க. தான் களவெடுத்து நான் அடுக்கலன்னு செய்கிறார், வீராப்பு பேசுகிறார். அவருக்கு முன்னால் அவர் களவெடுத்த காட்டக்கூடிய சிசிடிவி காட்சி வருது. காட்சியை கண் முன்னால் பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்த்த ஃபினான்சியல் அவருக்கு மறுக்கையால். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி நாளை மறுமை நாளையில் அவனுடைய ஏடுகள் சாட்சி சொல்லும், அவனுடைய உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும். அல்லாஹு தஆலா சாட்சியாக இருப்பான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சாட்சியாக இருப்பான். இந்த எந்த மனிதனுக்கும் தான் செய்த தப்புக்கள் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்தில் ஒரு விடயத்தை கொண்டு வரணும். என்ன தெரியுமா, நாம் பேசுகின்ற விடயம் எல்லாம் நாம் என்னத்தை கொண்டு வரணும் தெரியுமா? நாளை மறுமை நாளையில் நாங்கள் தப்பிக்க முடியாது. நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு என்ன செய்ய, பாவம் எங்களுக்கு கண் முன்னால் காட்டப்படும், நம்ம செஞ்ச தவறு காட்டப்படும். நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா, நான் ரகசியமாக தானே பாவம் செஞ்சேன், யாருக்கும் தெரியல தானே, நைட்டில் தானே பாவம் செஞ்சேன், யாரும் இல்லாமல் தானே செஞ்சேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளை ஏமாற்றி கொள்ளலாம். நான் செய்த தப்பு யாருக்கும் தெரியாது, நான் மறைவாக தப்பு செஞ்சிருக்கிறேன், நான் ரகசியமாக தப்பு செஞ்சிருக்கிறேன், யாருக்கும் தெரியாமல் இறைவேலை செஞ்சிருக்கிறேன், எனவே என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க என்று நம்ம உலகத்தில் என்ன செய்யலாம், தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, நம்மளோடு இருக்கிற நம்மளோட கை என்ன செய்யும், மறுமை நாளில் பேசும், நம்மளோட கால் என்ன செய்யும், சாட்சி சொல்லும். யாராலும் தப்பிக்க முடியும் அன்புள்ள சகோதரர்களே. எனவேதான் மறுமை என்பது லேசான விஷயம் இல்லை. உலகத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ
அதைத்தான் நாம் என்ன செய்வோம், மறுமை நாளில் அறுவடை செய்வோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னமத் துன்யா மஸ்ரத்துல் ஆஹிரா, நிச்சயமாக இவ்வுலகம் என்பது மறுமைக்குரிய விளைநிலம். நல்லதை பயன்படுத்தினால் நல்லதை சில அறுவடை செய்யலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்களை பயன்படுத்துவோம், இருக்கிற நேரங்களை பயன்படுத்துவோம், நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். இல்லை என்றால் மறுமை நாளில் எங்களுக்கு மிகப்பெரிய கை சேமிப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு எங்களை அல்லாஹ் அவதானித்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதரர், இருக்கிற காலங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு காலம் இருந்துச்சு, நம்மளோட நாட்டில் பேசப்பட்டு மனிதனுடைய அந்த ஆயுள் காலம் கூடிக்கொண்டு போனது. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் என்ன, நிறைய பேர் திடீர்னு மௌத்தாகத்தை பார்க்குறோம். ஒரு காலம் இருந்தது, நோயால் மௌத்தாகுவாங்க. அந்த காலம் மாறி போச்சு. இப்போ இளைஞர்கள் மரணித்து போகிறார்கள், துடிதுடிப்பான மாணவர்கள் மரணித்து போகிறார்கள், திடீர் மரணங்கள் அதிகரித்து வாரத்தை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவேதான் நம்ம யோசிக்கணும், நமக்கு மௌத்து வரும். நம்ம யோசிக்கணும் என்ன, நமக்கு மௌத்து வரும். நமக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னால் நம்ம நிறைய நல்லமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். உலகத்தில் நாங்கள் நல்லமல் செய்யாவிட்டால் அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் எங்களை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இல்லைச்சா, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், குடும்பத்துக்கார் நிறைய கஷ்டப்படுறோம். நிறைய வாப்ப மரம் இருக்கோம். இங்கே என்ன செய்கிறோம், பிள்ளைக்காக வேண்டி, தன்னை மனைவிக்காக வேண்டி தன்னை ரத்தத்தை வேர்வையாக சிந்தக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். தான் என்ன தொழில் செய்ய என்பது பிள்ளைகளுக்கு தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, தன்னை புள்ள நல்லா சாப்பிடணும், தன்னை மனைவி நல்லா சாப்பிடணும், தன்னை மனைவி குழந்தை குட்டிகள் நல்லா உடுக்கணும் என்று நிறைய கஷ்டப்பட்டு தியாகம் செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஆண்கள் எல்லாம் என்னத்தை மறக்கிறாங்க தெரியுமா, இந்த உலகம் நான் சம்பாதிப்பதற்குரிய இடம் மாத்திரமல்ல, நான் நன்மை செய்யக்கூடிய இடமும் கூட என்பதை மறந்து விட்டார்கள். எல்லோரும் குடும்பத்துக்காக உழைக்கிறார்கள், ஆனால் தன்னுடைய கபருக்காக தேட மறந்துட்டாங்க. குடும்பத்துக்காக உழைக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க, தியாகம் செய்யறாங்க, ஆனால் தன்னுடைய கபருக்காக வேண்டி நான் மரித்து போனால் என்னோடு இந்த கபரோடு என்னுடைய உறவு என்ன செய்ய துண்டிக்கப்பட்டு விட்டுரும். யாரும் எனக்கு என்னோட மறுமைக்காக வரமாட்டாங்க, யாரும் எனக்காக மறுமையினால சாட்சி சொல்ல மாட்டாங்க, எனக்காக யாரும் பேச மாட்டாங்க என்பதை நாம் எல்லாம் மறந்து விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு வாப்பா கொண்டு புள்ள துடிச்சு போறான், புள்ளை கொண்டு வாப்பா துடிச்சு போறாரு, தாங்கிக் கொள்ள இல்லாம இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளையில இந்த வாப்பா விட்டு மகன் ஓடுவான், இந்த மகனை விட்டு வாப்பா ஓடுவாரு. அல்லாஹ் தஆலா திருமறைக்குள்ள சொல்லி காட்டுறானே இல்லையா, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனி யூனி. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மறுமை நாளையில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு விரண்டோடுவான், தன்னுடைய தாய் தந்தை விட்டு விரண்டோடுவான், பிள்ளை விட்டு விரண்டோடுவான். எல்லோருடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா, நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா, நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா. மறுமை நாளையில நான் என் பிள்ளையை கண்டா, என் மகன் நரகத்துக்கு போறான்டா, மகனை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாட்ட பேச மாட்டேன், யா அல்லாஹ் என் மகன், யா அல்லாஹ் என் நன்மை எடுத்துக்க, யா அல்லாஹ் என் மகனை சுவர்க்கத்துக்கு அனுப்பி எந்த வாப்பாவும் பேச மாட்டார். பாப்பா நரகத்துக்கு போகக்குள்ள மகன் அல்லாஹ் கிட்ட வந்து, யா அல்லாஹ் ஏண்ட வாப்பா எனக்காக நிறைய தியாகம் செஞ்ச வாப்பா, இந்த வாப்பா நீ மன்னிச்சுக்க, யா அல்லாஹ் என்ன நன்மை நீ வாப்பாக்கு கொடு, நான் நரகம் போனாலும் பரவாயில்ல, வாப்பா சொர்க்கம் போகணும் எந்த பிள்ளையும் வரமாட்டான். தன்னோடு குடும்பம் நடத்திய மனைவி, யா அல்லாஹ் என்னுடைய நல்லொரு கணவர், இவர் எனக்காக நிறைய கஷ்டப்பட்டா, தியாகம் செஞ்சார், யா அல்லாஹ் என்னுடைய கணவனை நீ விட்டுடு, யா அல்லாஹ் என்ன எடுத்துக்கொண்டு எந்த பொம்பளையும் தியாகம் செய்ய மாட்டாள். அன்புள்ள சகோதரர்களை, சாட்சியாக வரவே மாட்டாள். நமக்காக யார் வருவாங்க தெரியுமா, நம்ம ஓதின குர்ஆன் வரும். அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு சாட்சியா யார் வரும், நம்ம ஓதின குர்ஆன் வரும், நம்ம பிடிச்ச நோன்பு வரும். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நிறைய பேர் தொழிற்சியல் ஆக்களை பாருங்களே, ரமதான் காலம் வந்தா கூட ரமதானுடைய நோன்பை பிடிக்காம பிள்ளைகளுக்கான நோன்பை விட்டுட்டு தொழிற்சியக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, மறுமையில எந்த புள்ள வருவான், மறுமையில பொம்பளை வருவா, யாரும் வர மாட்டாங்க, நாங்க பிடிக்கிற நோன்பு வரும். யா அல்லாஹ் இந்த அடியானுடைய ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்தினேன். யா அல்லாஹ் இவனுக்கு முன்னால் சாப்பாடு இருந்தது, குடிப்பதற்கான விதவிதமான உணவுகள் இருந்தன, பானங்கள் இருந்தன, இவற்றையெல்லாம் இவனை அணுக விடாமல் நான் பாதுகாத்தேன். யா அல்லாஹ் எனக்காக நோன்பு பிடிச்சான். யா அல்லாஹ் நோன்பு செய்ய மறுமை நாளில் சாட்சியாக வரும். சுப்ஹானல்லாஹ், நம்ம ஓதுல குர்ஆன் வரும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த குடும்பத்தை தவிர
நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு குர்ஆன் செய்து தூரமாக்கப்பட்டாச்சு. நிறைய பிள்ளைகள் குர்ஆன் ஓதுறல்ல, குர்ஆனை படிப்பிக்கிற குர்ஆனை கற்றுக்கொண்ட உலமாக்களுக்கு மரியாதை சமுதாயத்தில் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டால் எல்லாரும் உலகத்துக்கு பின்னால் நம்ம போகிறோமே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் மறுமை நாளே நமக்காக வராது, நமக்காக நம்ம செய்கிற அமல் மாத்திரம் வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்களை பயன்படுத்துவோம், இருக்கிற காலங்களை பயன்படுத்துவோம். எவ்வளவுக்கெல்லாம் நல்லமல் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் நல்லமல் செய்வோம். அந்த நல்லமல்கள் தான் எங்களோடு என்ன செய்யும், மறுமை வரைக்கும் வரும். நாங்கள் உடுத்த உடுப்பு என்ன செய்யும், ஊட்டோடு இருந்து கொள்ளும். ஓடின வாகனம் ஊட்டோடு இருக்கும். எங்களோட உறவுகள் கபர் வரைக்கும் வருவாங்க. ஆனால் கபருக்கு அங்கால யார் வருவாங்கன்னு கேட்டால் நாங்கள் செஞ்ச நல்லமல் வரும், அல்லது நாங்கள் நல்ல சாலிகா வளர்த்த பிள்ளைகள் துவா வரும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சாட்சியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இல்லை என்றால் எங்களை மாதிரி இந்த உலகத்தில் வீணடித்தவர்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் போயிடுவோம். எனவே இருக்கிற அன்புள்ள சகோதரர்களே, இருக்கிற காலங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்த சாட்சிகளை பொறுத்தவரையில் மறுமை நாளை இந்த சாட்சியை அல்லாஹ் கொண்டு வருவான். எங்களால் யாராலும் தப்பிக்க முடியாது என்பதை நாங்கள் அல் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக நாங்கள் பார்த்தோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி நிறைய நல்லமல் செய்து மரணிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திருக்கலிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது உரையில் நாம் மறுமையின் சாட்சிகள் என்கிற தலைப்பூடாக சில செய்திகள் நாங்கள் பார்த்தோம். இரண்டாவது நாம் இன்றைக்கு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதை மிக பொருத்தமென கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பாடசாலை போகக்கூடிய சின்ன புள்ளட்ட கேட்டாலும் அந்த புள்ள சொல்லும் தொழுகையை பற்றி. தொழுகை எந்த அளவுக்கு அவசியம் என்பது சின்ன புள்ளோட சொல்லும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் மறக்கடிக்கப்படக்கூடிய இபாதத்தாக தொழுகை மாறிட்டு போகுது. நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அருள் செய்த மக்களை தவிர நிறைய பேர் இன்றைக்கு தொழுகை அவங்களோட கன்செப்ட்ல இல்லை, மைண்டில் தொழுகை இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, தொழாமல் இருப்பதற்கு நாம் நிறைய காரணம் சொல்கிறோம். பல்லு வலி தொழல்ல, தலைவலி தொழல்ல, காய்ச்சல் தொழல்ல, சுகமில் நிறைய காரணம் சொல்லிட்டு போகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எந்த விதமான காரணமும் கூற முடியாத ஒரே இபாதத் தொழுகை. ஒரே இபாதத் தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. டைமுக்கு தொழணும். நீங்கள் என்ன வேண்ட வேலையை செஞ்சுட்டு போங்க. நீங்கள் ஸ்பேஸில் இருந்தாலும் பரவாயில்ல, பூமிக்கு அடிய பங்கரில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல தொழுங்க. அல்லாஹ் என்ன சொல்லலாம், டைம் வந்தால் தொழணும். மூமிங்கள் சிறந்த அமல் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறது. அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நம்மகிட்ட குறைஞ்சிட்டு போகிற இபாதத் தொழுகை இல்லை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதளவில் கவலைப்பட்ட சந்தர்ப்பத்தில் அருமை மனைவி ஹதீஜா மரணித்து போகிறார். கூட இருந்த உறுதுணையாக இருந்த சாச்சா மௌத்தா போகிறார், அலி இப்னு அபூ தாலிப் மௌத்தா போகிறாரு. இந்த ரெண்டு பேர மரணத்தை அல்லாஹ்வுடைய கடுமையாக கவலைப்படுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு எடுத்து தனக்கிட்ட வச்சு அல்லாஹ் தஆலா கிஃப்டாக கொடுத்த தொழுகையை என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் வந்த எல்லா கஷ்டத்துக்கும் மருந்தாக தொழுகையை பார்த்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரை எல்லாரும் பெரும்பாலும் ஒரு கல்யாணம் முடிச்சுப்போம், நிறைய குழந்தை வைத்திருப்போம். நமக்கு இன்றைய கால இந்த சிச்சுவேஷனில் ஒரு பொம்பளையும் கொஞ்சம் பிள்ளைகளை வச்சு என்ன செய்யலாம், மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்குது. டிப்ரெஷன் வருது ஆக்களுக்கு, ஆக்கள் டென்ஷன் ஆகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மொத்தம் 11 கல்யாணம். அதில் 9 சமகாலத்தில் 9 மனைவியோடு வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எங்களை மாதிரி இல்லை, நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருந்தது. இல்லைங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆம்பளை பிள்ளை மௌத்தா போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்க்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க, நிறைய குடும்ப பொறுப்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் குடும்ப பொறுப்பு இருந்துச்சு, சமூக பொறுப்பு இருந்துச்சு, ஆன்மீக தலைவர் என்ற பொறுப்பு இருந்துச்சு. எல்லா பொறுப்புகளோடு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த விதமான டிப்ரெஷனும் வரல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, குழம்பி போகல. அவங்க ஒர்க் லோட் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏன் குழம்புல தெரியுமா? ரசூல் சொல்ற வார்த்தையை பாருங்களேன், ஏன் என்னுடைய தொழுகை என்னுடைய கண் குளிர்ச்சி.
அல்லாஹ்வுடைய தொழுவாங்க, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓடி போய்த்திரும். ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, பூஸ்ட் ஆகும் அவங்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்குறோம்? டிப்ரெஷனுக்கு பாட்டு கேட்குறோம், டிப்ரெஷனுக்கு படம் பார்க்குறோம், பீச்சுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம். தொழ டைம் இல்லை நமக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை என்பது அடிப்படை கடமை. மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது கேட்கிற கேள்வி தெரியுமா? தொழுதாயா? தொழுதால் வெற்றி, தொழாவிட்டால் அன்புள்ள சகோதரர்களே தோல்வியாய் போய் விடவேதான் நாங்கள் தொழக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையோடு சம்பந்தப்பட்டு 2 விஷயத்தை பேசுகிறான். ஒன்று என்னண்டா, அல்லாஹ் மொத்தமாக சொல்றான் ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடிய ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா வயல் என்கிற நரகம் இருப்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடிய ஆட்கள் வயலுக்கு போவாங்க. யார் தொழக்கூடிய ஆட்கள் வயலுக்கு போவாங்கன்னு கேட்டால் பின்னால் சொல்லான் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இவர்கள் தொழுகைகளில் பொடுபோக்காக இருப்பார்கள். உரிய நேரத்தில் தொழ மாட்டாங்க, விட்டு விட்டு தொழுவாங்க. டைம் கிடைச்சா தொழுவாங்க, டைம் கிடைச்சா விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 5 வக்து கடமைன்னா 3 தொழுவாங்க, 2 விட்டுருவாங்க. இப்படி மிஸ் ஆகி தொழுவாங்க. பராமுகமாக இருப்பார்கள் தொழுகைகளில். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அல்லாஹ் செய்கிறான் நரகம் என்று சொல்கிறான். 2வது சாரார் யார்? யுராஊன், பிறர் பார்ப்பதற்காண்டி தொழுவாங்க, உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹுக்கான எண்ணம் இல்லை. யாருக்காக தொழுவாங்க தெரியுமா? பிறருக்காக தொழுவார்கள். இந்த 2 சாராருக்கும் அல்லாஹு தஆலா வயல் இருப்பதாக சொல்கிறான். குர்ஆனில் வேறொரு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாளை மறுமை நாளில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துடைய இன்பங்கள் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு முன்னால் நரகத்துடைய காட்சிகள் காட்டப்படும், நரகத்தை பார்ப்பாங்க. நரகத்தில் நரகவாசிகள் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் கவலையோட நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், ஏன் நீங்கள் சக்கருக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நரகவாதி என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் நாங்கள் அறவே தொழலன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் அறவே தொழல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீம் அறவே தொழாவிட்டால் போகிற இடம் சக்கர். ஒரு முஸ்லீம் பராமுகமாக தொழுதால், விட்டு விட்டு தொழுதால் போகிற இடம் வயல் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் வயலுக்கும் போகாமல் சக்கருக்கும் போகாமல் சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் அனுதினமும் நாங்கள் தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை அந்த அளவுக்கு முக்கியமான இபாதத். நின்று தொலையலவா? உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொலையலவா? சாய்ந்து கொண்டு தொழுங்க. சாய்ந்து கொண்டு தொலையலவா? படுத்து கொண்டாலும் தொழுங்க. தண்ணி பயன்படுத்தி இயலாவா? தயமம் செய்யுங்க. இஸ்லாமின் சலுகை தருது. அன்புள்ள சகோதரர்களே, தொழுகைக்கு மாத்திருந்தான் இஸ்லாம். தொழுகை விடுங்கன்னு எங்கேயும் சொல்லல. தொழுகை பெட்டனை மாற்றுது இஸ்லாம். விளைஞ்சா நாங்கள் பயணத்தில் இருக்கோம், தொலை கஷ்டம் எங்களுக்கு என்ன, நாளை 2 ஆக்குங்க. லுஹர் நாளை 2 ஆக்குங்க. அசர் நாளை 2 ஆக்குங்க. 2ஐயும் சேர்த்து 2 ஒன்று லுஹரில் தொழுங்க, அல்ல அசரில் தொழுங்க. மகரிப் நேரத்தில் செய்யுங்க, மகரிப்பை 3ஆ தொழுங்க. இஷாவை 2 ஆக்குங்க. மகரிப் நேரம் தொழுங்க, இஷாவை தொழுங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் எங்களுக்கு தொழுகைகளுக்கு பெட்டனம் மாற்ற சொல்லுது, வழிவகுத்து தருது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, எம்மில் நிறைய பேர் நாம் தொழுகை விஷயத்தில் பராமுகமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டு போன தொழுகையை பற்றி. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கல ஆசைப்படுகிறேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான நோய்வாய்க்குட்படுத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கடுமையான நோய் வருது. எந்த அளவுக்கு வருத்தம் என்றா, எங்களில் 2 பேருக்கு வார காய்ச்சல் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய கடுமையான காய்ச்சல் இருக்கிறாங்க. தொழுகட நேரம் வருது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு வார வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ வருவாங்க, இன்னும் கொஞ்சத்தில் வருவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வார மாதிரி இல்லை. சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இமாமத் செய்வதற்காக அனுப்புகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இமாமத் செய்வதற்காக தயங்கி தயங்கி போறார். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் கண் விழித்து பார்க்கிறார்கள். கண் விழித்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை சுற்றியுள்ள சஹாபாக்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத் தொழுதுட்டாங்களா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் அவங்க தொழல, உங்களை பார்த்து கொண்டிருக்கான்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்களோட தோளில் 2 கையையும் போட்டு தொங்கிய நிலையில் பள்ளிக்கு வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சக்கராத் ஹால் இது. ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிற நேரம் தொங்கிய நிலையில் பள்ளிக்கு வராங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய காலின் 2 பெருவரல்களும்
பாலைவன மணலை கோடு போட்டுக்கொண்டே வந்து தொங்கிரையில் பள்ளிக்கு வராங்க. ரசூல்லா வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டவுடன் அபூபக்கர் திரும்ப பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கையை காட்டி, அபூபக்கரே நீங்களே தொழுகை நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா எந்த அளவுக்கு முக்கியமான இபாதத் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சர்வசாதாரணமாக அலைக்கழிக்கப்படக்கூடிய, சர்வசாதாரணமாக கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய, சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் கலாவாய் போகக்கூடிய இபாதத்தாக என்னை தொழுகை மாறி இருக்குது. அல்லாஹ் தஆலா அருள் செஞ்ச மக்களை தவிர. எனவேதான் அனுதினமும் நாங்கள் தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். எந்த தொழுகை எங்களுக்கு எல்லா விதமான பரக்கத்தை கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் மேலே சொன்னதை போன்று எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சாட்சிகளை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். அத்தோடு நாங்கள் தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். இறுதியாக இன்னும் ஒரு செய்தி. மல்வான் என்கிற பிரதேசத்திலிருந்து பள்ளிவாசல் கட்டுவதற்கான வசூலுக்காக வேண்டி சில சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. எனவே உங்களால் முடியுமான தர்மங்கள் அவங்களுக்காக செய்யுங்க. ஏனென்றால் இந்த தர்மம் என்று என்ன செய்யும்னு கேட்டால் மறுமை நாள் வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்ய நன்மை கொண்டு செல்லக்கூடிய சதகுதுல் ஜாரியாக மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் இத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரா, ரசூலுல்லாஹ் லட்சம் கொடுங்க, கோடி கொடுங்கன்னு சொல்லல. ரசூல் எப்படி சொல்லாங்க? இத்தகுன்னார வலோ பிஷிக்கி தம்ரா, ஈச்சம்பழத்துடைய ஒரு துண்டை கொடுத்தாலும் நரகத்தில் நீங்கள் உங்களை பாதுகாருங்கன்னு சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களால் முடியுமான தர்மங்களை இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய கட்டட நிதிக்காக நாங்கள் வழங்குவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அமல்களை புரிந்து கொண்டு நாளை மறுமை நாளையில் என்னையும் உங்களையும் நம் எல்லோரும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ இகாமிஸ் ஸலாத்.